வணக்கம். இது தேர்தல் களம் 2026. நான் தமிழ். தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கான தேதியை அறிவிச்ச நாள்ல இருந்து பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் பிரச்சார மேடைகள்ல இனி முதலமைச்சர் ஒரு டம்மி முதலமைச்சர் அப்படின்னும், இனி நடக்கக்கூடிய ஆட்சி ஒரு டம்மி ஆட்சி அப்படின்னும், இது ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட் அப்படின்னும் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, இந்த கேர்டேக்கர் கவர்மெண்ட் அப்படின்னா என்ன? ஒரு கவர்மெண்ட் தங்கிட்ட முழு அதிகாரமும் இல்லாம ஒரு நாட்டையோ இல்ல ஒரு மாநிலத்தையோ அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு முறை தான் கேர்டேக்கர் கவர்மெண்ட். சரி, இந்த கேர்டேக்கர் கவர்மெண்ட் எப்ப அமலுக்கு வரும்னு கேட்டா, தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கான தேதியை அறிவிச்ச உடனேயே அமலுக்கு வரக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த கேர்டேக்கர் கவர்மெண்ட். இந்த கேர்டேக்கர் கவர்மெண்ட் அமலுக்கு வந்ததும் முதலமைச்சர் தன்கிட்ட இருக்கக்கூடிய பெரும்பாலான அதிகாரத்தை இழந்துருவாரு. பெரும்பாலான அதிகாரங்கள் தேர்தல் ஆணையத்தின் கையில போயிடும். அதாவது தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிச்ச நாள்ல இருந்து முன்னாடி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்களோட ஆட்சி காலம் சில நாட்களுக்கு இருக்கும். அதாவது தேர்தல் ரிசல்ட் வர்ற வரைக்கும். ரிசல்ட்ல முன்னாடி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்க திரும்பவும் வெற்றி பெறாங்க அப்படிங்கிற பட்சத்துல குறிப்பிட்ட நாளை தேர்வு செஞ்சு அந்த நாள்ல திரும்பவும் முதலமைச்சரா பதவி ஏத்துப்பாங்க. இல்ல ஆட்சி மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்துல முன்னாடி இருந்த முதலமைச்சர் ராஜினாமா செய்வாரு. புதிய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பதவி ஏற்றுப்பாங்க. ஓகே, இந்த கேர்டேக்கர் கவர்மெண்ட் தேர்தல் காலங்களில் மட்டும்தான் அமலுக்கு வருமானு கேட்டா இல்ல. ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பெரும்பான்மையை இழக்கும் போதும் பெரும்பான்மையை நிரூபிக்க தவறும் போதும் இந்த கேர்டேக்கர் கவர்மெண்ட் அமலுக்கு வரும். இந்த கேர்டேக்கர் கவர்மெண்ட் அமல்ல இருக்கிற டைம்ல எந்த ஒரு புதிய திட்டங்களையும் தொடங்க முடியாது, எந்த ஒரு கொள்கை முடிவுகளையும் எடுக்க முடியாது. தினசரி நிர்வாக பணிகளை மட்டும் தான் செய்ய முடியும். ஓகே மக்களே, இந்த கேர்டேக்கர் கவர்மெண்ட் இப்ப ஆட்சியில் இருந்தவங்களுக்கு மட்டுமான்னு கேட்டா இல்ல. முன்னாடி ஆட்சியில இருந்தவங்களுக்கும் இருந்திருக்கும், இனி வரும் காலங்கள்ல ஆட்சிக்கு வரப்போற இது வரும். இப்ப முதலமைச்சரா இருக்கிறவங்களும் சரி, இல்ல இதுக்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்தவங்களும் சரி, இனி வரும் காலங்கள்ல முதலமைச்சர் ஆக போறவங்களும் சரி, எல்லாருமே டம்மி முதலமைச்சர் ஆவாங்க. ஓகே மக்களே, இந்த கேர்டேக்கர் கவர்மெண்ட் பத்தி உங்களோட கருத்து என்ன? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.